கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் அரசாங்கத்தை எதிர்த்து தானே எல்லாரும் கட்சி ஆரம்பிப்பாங்க. அரசாங்கத்தை எதிர்த்து கட்சி ஆரம்பிக்கிறாரு. ஒரு 8 மாதத்தில் தேர்தல் வரப்போகுது. அதனால் இருக்கணும். ஆக்கப்பூர்வமான விமர்சனம்னு எனக்கு படலை. மேலோட்டமான அரசியல் விமர்சனமாக தான் நான் பார்க்குறேன். அதை ஆக்கப்பூர்வமான மாற்றம் வேண்டும்னால் அவர் என்ன மாற்றத்தை கொண்டு வர போகிறார், என்ன சிந்தனை அவருது அப்படின்றது நான் எப்படி உங்களை ப்ரெஸ்ஸை பார்க்குறேனோ அந்த மாதிரி அவர் நிறைய இன்டர்வியூ கொடுக்கணும். அவர் தனி 1-to-1 இன்டர்வியூலாம் கொடுத்து அவருடைய சிந்தனையை வெளிப்படுத்தணும். இது வரைக்கும் அவருடைய தாட் ப்ராசஸ் என்னன்னு எனக்கு தெரியல, எனக்கு புரியல. மேலோட்டமாக அரசியல் இருக்குது, அவங்க கட்சி ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அந்த கூட்ட ஒரு ஒரு வாக்கு வரும் அப்படின்றதுல நான் ஏற்றுக்கிறேன். நான் ஒவ்வொரு கட்சியும் கூட்டணி அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல சார். ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய கூட்டணியை அறிவிச்சுட்டு இருக்காங்க. இப்போ காங்கிரஸ் கூட்டணி எப்படி சார்? இது நல்லா இருக்கேன். நாங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கிற கூட்டணியில் ஒற்றுமையாக இருக்கிறோம். எங்கள் கூட்டணியிலேருந்து எந்த கட்சியும் விலகி போகலை. எல்லா கட்சியும் ஒற்றுமையாக இருக்குது. இந்த கூட்டணி வருகின்ற தேர்தலில் வெற்றி பெறும் என்று முழுமையாக நம்புகிறேன். சார், உதயநிதி ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி அதாவது அமித்ஷா வீட்டு கதவை தட்டுறாரு அப்படின்னு சொன்னதான் சொல்கிறாரு. நான் அமித்ஷா வீட்டு கதவை தட்டுறது தமிழ்நாட்டோட நலனுக்காக தான். நான் தட்டினதுக்கு அப்புறம் தான் 100 நாள் வேலை திட்டத்துக்கான ஃபண்டெல்லாம் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு. இதெல்லாம் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கிற உறவை அதிமுகவில் இருக்கிற கடை தொண்டர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் பாஜக எந்த அணியில் இருக்கோ அந்த அணியை தமிழ்நாட்டு மக்கள் நிராகரித்து கொண்டே தான் இருப்பார்கள். அதனால் இந்த அணியை நான் ஒன்றும் ஒரு பெருசாக சீரியஸாக எடுத்துக்கல. தொடர்ந்து திமுக, அதிமுக, பாஜக அவங்க எல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஆனால் காங்கிரஸ் அதிகமாக விமர்சனம் யார் ஆட்சியில் இருக்கிறாங்களோ அவங்கள தான் விமர்சனம் பண்ண முடியும். எப்பவுமே ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணியில் இருக்குது. இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கணும். இந்திய அளவில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா கூட்டணி தலைமை தாங்கிறது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. எப்பவுமே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி புதுசாக ஆரம்பிக்கிறவங்க எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை எதிர்த்து தான் ஆரம்பிப்பாங்க. யாருமே ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக புது கட்சி ஆரம்பிக்க மாட்டாங்க. ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பாக தான் ஆரம்பிப்பாங்க. அதனால் இங்கே இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அங்கே இருக்கிற பாஜகையும் அவங்க விமர்சனம் பண்ணுறது இயல்பாக தான் இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு ஏன் இப்போ விமர்சனம் பண்ணுறாங்களான்னு இல்லையான்னு தெரியல. பண்ணாங்கன்னா அது பாஜகவோட போய் சேர்ந்துருக்கிறதுனால அதை விமர்சனம் பண்ணிட்டு சார். முன்னாள் முதல்வர் காமராஜர் ஏசியில் தான் இருப்பாருன்னு சொல்லி திருச்சி சிவா சார். இது திருச்சி சிவா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பார்லிமெண்டேரியன். அவருக்கு நிறைய அனுபவம் உண்டு. பொது வாழ்க்கையில் 50 வருஷத்துக்கு மேலே இருக்கார் ஆனால் அவர் சொல்கிற சம்பவம் 2 முன்னாள் முதல்வர்களை சம்மந்தப்பட்டது. அந்த 2 முன்னாள் முதல்வர்கள் இப்போ இல்லை. அதனால் இவர் சொல்கிறதுக்கு ரைட்டாக தப்பான்னு சொல்கிறது கூட யார்ட்டையும் போய் கிளாரிஃபிகேஷன் கேட்க முடியாது. ரெண்டாவது, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. இன்றைக்கி இருக்கிற மைய பிரச்சனைகள் நிறைய இருக்குது. அதை பற்றி பேசுவோம். அதை பற்றி தமிழ்நாட்டில் பேசாமல் இந்த மாதிரி சரித்திர பிரச்சனைகளில் சரித்திரத்தில் இவர் அப்படி சொன்னார், அவர் இப்படி சொன்னாருன்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஒரு பிரச்சனையும் கிடையாது சார். இதெல்லாம் ஒருத்தர் பேசுகிறதுனால கிடையாது. இந்த கூட்டணி வலிமையாக இருக்குது. பாராளுமன்றத்தில் எப்படி ஜெயிச்சோமோ அதே மாதிரி சட்டமன்றத்திலையும் ஜெயிக்கிறதுக்கு இந்த கூட்டணி ஒற்றுமையாக. சார், அஜித்குமார் மரணத்துக்கு எந்த ஒரு இதுவும் செய்யலைன்னு சொல்லி அவங்க குடும்பத்தினர் சொல்லிட்டு இல்லை, அவங்க அப்படி சொல்ல முடியாது. அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை அவங்க அமைச்சரே போய் பார்த்துருக்காங்க. இப்போ முதலமைச்சர் அந்த தாயாரிடம் மன்னிப்பு கேட்டிருக்காரு. நான் சொல்கிறேன், என்ன செஞ்சாலும் ஈடாகாதுன்றதை நான் ஏற்றுக்கிறேன். அவர் தம்பிக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க, மன கொடுத்துருக்காங்க. நஷ்ட ஈடு கண்டிப்பாக கொடுப்பாங்கன்றதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி எப்பயும் இல்லாத அளவுக்கு இப்போ இந்த தேர்தலில் கூட்டணி ஆட்சிங்கிற பெரிய பேச்சு இப்போ தான் அடிபடுது. அதாவது முதல்ல இது குரல் கொடுத்தது நீங்கள் தான். அதுக்கு தொடர்ந்து கூட்டணி ஆட்சி தான் அமையணும் அப்படிங்கிற 2 கட்சியுமே, அதாவது அதிமுக திமுக 2 கூட்டணிகளுமே பெருசாக பேச்சு அடிபடுது. அதே மாதிரி காங்கிரஸுக்கு கூட்டணி ஆட்சிக்கான இப்போவே அதை பேசி முடிவு எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்களுடைய ஆசை என்ன, தங்களுடைய சார்ந்தவர்கள் நிறைய பேர் தேர்தலில் நிற்கிறவங்க ஜெயிக்கணும். ஜெயிச்சதுக்கப்புறம் கட்சி ஆட்சியில் இருக்கணும். இதுதான் அரசியல் கட்சியோட எண்ணம். எல்லா அரசியல் கட்சி இதுக்குள்ள இல்லாட்டி எதுக்கு அரசியல் கட்சி நடத்துகிறோம்? ஜெயிக்கிறதுக்கு தானே அரசியல் கட்சி நடத்துகிறோம். ஜெயிச்சா ஆட்சியில் பங்கேற்கிறது தானே அரசியல் கட்சி நடத்துகிறோம். அது இன்றைக்கே பேசி தீர்க்கணும்னு அவசியம் கிடையாது. தமிழ்நாட்டில் ஒரு மாடல் என்னன்னா, இது வரையும் கூட்டணி ஆட்சி வச்சது கிடையாது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.